வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு புதிய கிளர்க் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சவங்க வரையும் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு மாத சம்பளமாக 20,000 ஸ்டார்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதிகபட்சமாக 63,000 வரையும் உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்க போகுது. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு ரைட்டிங் எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரையே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண்கள்னு சொல்லி அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற இன்டர்கேல் கொச்சி ஃபேக்ட்ரியிலேருந்து தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே இறங்குற ஒரு டிபார்ட்மெண்ட் தான். இந்த அறிவிப்பு இந்த மாதம் 11/11/2024 அன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அறிவிப்பில் மொத்தம் 3 விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 5 சொல்லி 3 விதமான கேட்டகரியில் வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 25 கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா லெவல் 1க்கு நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தால் போதும். அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஐடிஐ ட்ரேடு முடிச்சிருந்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் லெவல் 2ல பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஜூனியர் கிளர்க்கு, டெக்னிக்கல் கிரேடு 3 அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கு டெக்னிக்கல் கிரேடு 3க்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான், நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் கிளர்க் லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அல்லது அதுக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த கேட்டகரி சீனியர் கிளர்க் லெவல் 5க்கு உள்ளது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் இதோ காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் மூலியமாக தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறது தான் ஒரு 500 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது போய் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சனல் டிசேபிலிட்டி பர்சன், உமன் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஃபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஆன்லைனில் அப்ளை பண்ண லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.